வணக்கம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, நம்ம உடம்ப ஒரு செகண்ட் கூட நிக்காம ஓட வைக்கிற அந்த ரகசிய இன்ஜினியர்களை பத்தி, அதாவது நொதிகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்மள உயிரோட வச்சுக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம வேலை செய்யற அந்த இன்விசிபிள் ஒர்க்கர்ஸ் யாருன்னு தெரியுமா? அவங்க மட்டும் இல்லைன்னா நாம சாப்பிடுற சாப்பாடு கூட ஜீரணம் ஆகாது. வாங்க அந்த மர்மம் என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்ப இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முதல்ல நம்ம கதையோட ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் நொதி. அப்படின்னா என்ன? அது என்ன வேலை செய்யும்? வாங்க பார்க்கலாம். டெக்னிக்கலா சொல்லணும்னா நொதிங்கிறது ஒரு விதமான புரோட்டீன். அதோட முக்கியமான வேலை என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பயங்கரமா வேகப்படுத்துறது. அதனால தான் அதை உயிரியல் வினைவேக மாற்றின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. ஒரு வேலையை ஆரம்பிச்சு வச்சு அதை சீக்கிரமா முடிக்க வைப்பாரு. ஆனா அந்த வேலையில நேரடியா ஈடுபட மாட்டாரு. அதே மாதிரி தான் நொதிகளும். இன்னும் ஈஸியா புரியணும்னா நொதிகளை நம்ம உடம்போட எஃபிஷியன்சி எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நம்ம சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு நொதிகள் இல்லைன்னா பல வருஷங்கள் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா நொதிகள் இருக்கிறதால அது சில மணி நேரத்திலே நடந்துடுது. பாருங்க, வேலைய மில்லியன் கணக்கான மடங்கு வேகமாக்குது. சரி, தியரி எல்லாம் போதும். இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்கலாம். ஒரு சிம்பிளான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இந்த நொதி எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கண்ணாலேயே பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து எடுத்த படம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ண போறோம். ஒரு லேப்ல என்ன நடக்குமோ அதையே நாம இப்போ பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் தான். ஒன்னு மாப்பொருள், இதுதான் மாற போற பொருள். ரெண்டாவது நம்ம ஹீரோ அமிலேஸ், இதுதான் அந்த மாற்றத்தை உண்டாக்க போற நொதி. இப்ப வாங்க, நாமளும் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஒவ்வொரு ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணலாம். ரெடியா? செய்முறை ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல ஒரு டெஸ்ட் டியூப்ல கொஞ்சம் மாப்பொருள் கரைசலை எடுத்துக்கணும். அப்புறம் அதுல நம்ம நொதியான அமிலேஸை சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் அதுலேருந்து ஒரு டிராப் எடுத்து செக் பண்ணணும். இதே மாதிரி மொத்தம் 20 நிமிஷத்துக்கு செய்யணும். அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அந்த அமிலேஸை சேர்த்ததும் டெஸ்ட் டியூப்குள்ள இருக்கிற மாப்பொருளுக்கு என்ன ஆகியிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம நொதி அதோட வேலையை ஆரம்பிச்சிருக்குமா? ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓகே, சஸ்பென்ஸ் போதும். நம்ம எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு இப்ப பார்த்துடலாம். அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. பாருங்க, ஆரம்பத்துல அயோடின் டெஸ்ட் பண்ணும்போது கலர் மாறுது. அப்படின்னா அதுல மாப்பொருள் இருக்குன்னு அர்த்தம். ஆனா 20 நிமிஷம் கழிச்சு அதையே டெஸ்ட் பண்ணும்போது எந்த கலர் சேஞ்சும் இல்ல. அப்ப மாப்பொருள் அங்க இல்ல, அது காணாம போயிடுச்சு. அப்போ அந்த மாப்பொருள் எங்கே போச்சு? பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம ஹீரோ அமிலேஸ் இருக்காரு இல்லையா, அவர் அந்த மாப்பொருளை மால்டோஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான சர்க்கரையா உடைச்சிட்டாரு. இதுதான் நொதியோட உண்மையான வேலை, ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறது. பாத்தீங்களா, நொதிகள் உயிரியல் வினைவேக மாற்றிகளாக செயல்படுகின்றன அப்படிங்கிற அந்த அறிவியல் தத்துவத்தை தான் நாம இப்ப கண் கூட பார்த்திருக்கோம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஒரு வரிக்கு ஒரு லைவ் டெமோ மாதிரி. சோ மொத்தத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நொதிங்கிறது ரியாக்ஷன்ஸை வேகப்படுத்துற ஒரு புரோட்டீன். அமிலேஸ்ங்கிற நொதி மாப்பொருளை ஜீரணம் பண்ணுது. நொதி வேலை செய்யும்போது ஒரு பொருள் எப்படி மாறுதுன்னு நாமளே பார்த்தோம். கடைசியா ஒன்னு சொல்லணும்னா, நொதிகள் இல்லைன்னா நம்ம லைஃபே ஒரு ஸ்லோ மோஷன் படமா மாறிடும். சரி, இந்த விஷயத்த முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. சாப்பாட்டை ஜீரணம் பண்றது மட்டும் இல்லாம நம்ம கிச்சன்ல இருந்து நம்ம துணி துவைக்கிற பவுடர் வரைக்கும் நம்மள சுத்தி வேற எங்கெல்லாம் இந்த நொதிகள் அதோட மேஜிக்கை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்த தடவை யோசிச்சு பாருங்க.